குட் மார்னிங் டு ஆல். ஸோ என்னென்னா பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கான நியூ சிலபஸ் போட்டிருக்காங்களா. ஸோ அதுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 பேஜாக பிரிச்சுட போகிறோம். சரிங்களா, பேஜ் 1 பேஜ் 2. ஸோ 2 பேஜாக பிரிச்சாச்சு. சரிங்களா, பேஜ் 1 யாருக்குன்னா நான் ஒர்க்கிங் பீப்புள். சரிங்களா, இது வந்து ஒர்க்கிங் பீப்புள். ஸோ ஒர்க்கிங் பீப்புளாக எல்லா கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது தானே, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிளானிங் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நான் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ அவங்க வந்து டே டைமில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டைம் வந்து என்னென்னைக்கு வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வாரத்தில் 4 கிளாஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ எக்ஸாம் அவங்க கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து டெய்லி கிளாஸஸ் இருக்குது, 7 நாள் கிளாஸ் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஓகேங்களா. ஸோ வீக்லி 4 கிளாஸஸ். ஸோ கிளாஸ் டைமிங் வந்து 9:30 to 11 இது ஒரு கிளாஸ். சரிங்களா, இது வந்து பியூர் மேக்ஸ் நடக்கும். அதுக்கு அடுத்து 11:15 to 12:30 இதில் ஒரு அப்ளைட் மேக்ஸ் நடக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக மார்னிங் 2 கிளாஸஸ் முடிஞ்சிச்சு. சரிங்களா, அடுத்து ஈவினிங் வந்தீங்கன்னா கிளாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது 2 to 3:15. இதில் ஒரு பியூர் மேக்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். அடுத்து 3:30 to 4:45 இதில் ஏதோ ஒரு அப்ளைட் மேக்ஸ். சரிங்களா, இதே தான் இந்த எல்லா நாளும் அதே டைம் டேபிள் தான். சரிங்களா, அப்போது வாரத்தில் ஒரு 4 கிளாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு 5 மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நியர்லி 5 மணி நேரம் கிளாஸஸ் ஒரு நாளைக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து நான் ஒர்க்கிங் பீப்புளுக்கு இந்த பிளான். சரிங்களா, ஒர்க்கிங் பீப்புளுக்கு என்ன பிளான்னா அவங்களுக்கு இந்த இடையில டியூஸ்டே ஒன்று வருதா, டியூஸ்டே அப்புறம் தேர்ஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இவங்களுக்கு என்னென்னா ஈவினிங் கிளாஸஸ். சரிங்களா, 6 to 7:30 இதில் ஒரு பியூர் மேக்ஸ் ஒரு பேப்பரு, அப்புறம் 7:45 to 9 அப்ளைடு ஒரு பேப்பர். சரிங்களா, அதே தான் இங்கேயும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே சாட்டர்டே சண்டே சேம் டைம் டேபிள். சாட்டர்டே சண்டே வந்து இந்த டைம் டேபிள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்த டைம் டேபிள் 9:30 to 4:45 வரைக்கும் இருக்கா, இந்த டைம் டேபிள் அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரிங்களா, ரைட். ஸோ இதுதான் பிளானிங். ஓகேங்களா, ஆக்சுவலாக கிளாஸஸ் டைம் டேபிள் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி நடக்கும்னா கூகுள் மீட்டில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருவோம், அது மட்டும் பத்தாது. ரிசல்ட்ஸும் கொடுத்துருவோம், அதுவும் பத்தாது. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ரிசல்ட்ஸ்னால் நம்ம ரிசல்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறது கிடையாது. சரி, அதோட கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவா இல்லையா, இல்லைன்னா என்ன எக்ஸாம்பிள்ஸ், கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டேரெக்டாக நோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறது கிடையாது. நோட்ஸ் மட்டும் கொடுக்குறதுக்கு எதுக்கு கிளாஸஸ் வரணும். ஓகே, நாங்கள் அந்த மாதிரி கோச்சிங் பண்ண மாட்டோம், நோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போக மாட்டோம். சரிங்களா, ஸோ ரிசல்ட்ஸ்லாம் அதாவது டேரக்ட் ரிசல்ட்டுக்கு நம்ம அப்படியே கொடுத்துருவோம், ப்ரூஃப் கொடுக்க மாட்டோம். சில ட்ரிக்கியான ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் ஒன் வேர்டு ப்ரூஃப் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா, சிம்பிளாக இருக்குது, நம்ம ப்ரூஃப் கொடுத்துடலாம். சரிங்களா, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்போ டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ஸு, அப்புறம் வந்து ப்ராப்ளம் தான் நமக்கு மெயின். சரிங்களா, ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா, ஆக்சுவலாக நம்ம அந்த பேசிக் கொஷின்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் என்னென்ன ஒரு கான்செப்டில் என்ன எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொஷின் செட் பண்ணலாம், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொஷின் ஆன்சர் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக அதாவது மீடியம் லெவல் சிஎஸ்ஆர் கேட் லெவல் கொஷினை விட கொஞ்சம் இது லெவல் கம்மியாக வச்சுக்குவோம். சரிங்களா, ஸோ அப்போ தான் நமக்கு டிஆர்பி வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி கொஷினை வந்து நம்ம அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது இப்போ கொஷின்ஸ் வந்து நம்ம நிறையா சால்வ் பண்ணுவோம், அதான் இங்கே ப்ளஸ்ஸே. ஸோ நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அதை. ஓகேங்களா, அப்புறம் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வல் கொஷின்ஸ் மட்டும் எடுக்காமல் அப்படியே டேரெக்டாக இப்போ என்ன பண்ணுவோம், நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டுக்கிட்டு சைக்கிளிக் குரூப் வச்சு அந்த குரூப் தியரியை முடிச்சு விட்ருவாங்க, ரிங் தியரி பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகும். சரிங்களா, நம்ம கிளாஸஸ் வந்து எல்லாமே கவர் ஆகும், ஒரு இது கூட விடாது, எக்ஸஸாக விட கொஷின்ஸ் கொடுப்போம். சரிங்களா, ஸோ இது பிளான். ஸோ நிறையா ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா, நம்ம ரெஃபரன்ஸ் புக் சொல்லியிருக்கிறது எல்லா ரெஃபரன்ஸ் புக்கும் இருக்குது, அதுபோல் நிறையா புக்ஸ் இருக்குது, என்னோட ஓன் நோட்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை வச்சு நம்ம நிறையா கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சரிங்களா, அதில் உள்ள நோட்ஸ், அதில் உள்ள பிடிஎஃப், ஸோ ரெஃபரன்ஸ் புக்கில் உள்ளெல்லாம் நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன். சரிங்களா, என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டு விட்டுறேன், அதை நீங்கள் ஈஸியாக படித்து பாஸ் ஆகிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் புக்கில் என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா, அது போக
கிளாஸஸ் வந்து வாரம் டெஸ்ட் நடத்துவோம் சரிங்களா. அந்தந்த வீக்கில் அந்தந்த வாரத்துக்குள்ளே நடத்திருக்கோமோ அதை அப்படியே டெஸ்ட்டாக வச்சு முடிச்சுடுவோம் சரிங்களா. கிளாஸஸ் வந்து ரொம்ப வளவலன்னு போகாது. அப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தேவையானது மட்டும்தான் இருக்கும். சும்மா மிகைப்படுத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். டேரெக்டாக என்னவோ அது மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் சரிங்களா. மற்றவங்கள மாதிரி வளவலவலான்லாம் நடத்த போகிறது கிடையாது. கிளாஸ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு பிளானிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம் சரிங்களா. ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக நோட்ஸ் நிறைய பேர் நிறைய கையில் வச்சுருப்பீங்க. நோட்ஸ் மட்டும் பத்தாது, உங்களுக்கு டெஸ்ட் நிறைய எழுதணும். டெஸ்ட் நிறைய எழுதணும்னா அப்போது வந்து இப்போ நான் ஏன் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலைன்னா, அதாவது இதிலே கவர் ஆகிடும். டெஸ்ட் பேஜ் வந்து இதிலே கிளாஸஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிரும் சரிங்களா. டெஸ்ட் பேஜ்னா இப்போ நான் என்ன நோட்ஸ் கொடுக்கணும் அதுலேருந்து நான் கொஸ்டின் எடுப்பேன் சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கு இது நம்ம கொடுக்குற நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. கான்செப்ட்டும் கிளியராக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு இதில் எழுதணுமா இருக்கும். 2 in 1 ஆகி போச்சு சரிங்களா. ஓகே, ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வாங்கல, 12,000 தான் ஃபீஸ் வாங்குகிறோம் சரிங்களா. இடையில எந்த ஃபீஸுமே வாங்க மாட்டோம். ஸோ ரெண்டுக்குமே 12,000 மினிமம் ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஓகேங்களா. உங்கள் கிளாஸஸ் விருப்பம் இருந்தீங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுங்க. 9944115385. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி டீட்டெயில் கேளுங்க, நான் சொல்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்து மதுரையில் கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ கிளாஸஸ் வந்து எப்படின்னா, இப்போ இந்த வாரம் வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெனஸ்டேனா என்னது 21 சாரி வெனஸ்டேயில் ஃப்ரைடே சாரி வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வியாழன்னா 21 நாளைக்கு சரிங்களா. 21/11/2024. ஸோ வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இவங்களுக்கு சரிங்களா. சாரி இவங்களுக்கு வியாழக்கிழமை, இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல சரிங்களா. ஸோ இவங்களுக்கு வியாழக்கிழமை, அதாவது நாளைக்கு ஈவினிங் 6 to 9 வந்து இவங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிரும். இவங்களுக்கு வந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிரும் 22/11/2024. ஃப்ரைடே வந்து இவங்களுக்கு 2 பேருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.